ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான். பதிலை தேடி பல இடங்களுக்கு அலைந்தான். இறுதியில் ஒரு உயரமான மலையின் உச்சியில் ஒரு ஞானி வசிப்பதாக கேள்விப்பட்டு அவரை காண புறப்பட்டான். பல நாட்கள் கடினமான பயணத்திற்கு பிறகு அந்த இளைஞன் ஞானியின் ஆசிரமத்தை அடைந்தான். அமைதியும் ஆழ்ந்த அறிவும் நிறைந்த அந்த ஞானியிடம், குருவே, நான் என் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடி வருகிறேன். மகிழ்ச்சியும் நிறைவும் எதில் இருக்கிறது என்று எனக்கு கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். ஞானி புன்னகையுடன் அவனை பார்த்தார். அவனுடைய ஆர்வத்தையும் தேடலையும் புரிந்து கொண்டார். அவனிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்து, மகனே, இந்த விதையை எடுத்துச் செல். இதை உன்னுடைய வீட்டின் அருகில் உள்ள ஒரு காலி இடத்தில் நட்டு கவனமாக பராமரித்து வா. தினமும் டீனிக்கு நீரு பூசி டானி பாகுகுலு சூஸ்கோ. இது வளர்ந்து பெட்டியே வியார்க்கு டானிக் நீ பெத்து கொனி உண்டு. காலப்போக்கில் உனக்கான பதில் இதிலேயே கிடைக்கும் என்று கூறினார். இளைஞனுக்கு முதலில் சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஒரு சிறிய விதைக்குள் வாழ்க்கையின் ரகசியம் எப்படி இருக்க முடியும் என்று அவன் யோசித்தான். இருந்தாலும் ஞானியின் சொற்களில் இருந்த ஆழத்தை உணர்ந்து அந்த விதையை வாங்கிக் கொண்டு தன் ஊருக்கு திரும்பினான். ஊருக்கு திரும்பிய அவன் ஞானி சொன்னபடியே அந்த விதையை ஒரு நல்ல இடத்தில் நட்டான். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி உரமிட்டு அதை சுற்றி வளர்ந்த களைகளை அகற்றி மிகுந்த அக்கறையுடன் அதை பராமரித்து வந்தான். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. அந்த சிறிய விதை மெல்ல முளைத்து ஒரு செடியாக வளர்ந்தது. அவன் அதை பார்ப்பதில் ஒரு விதமான மகிழ்ச்சியை கண்டான். அந்த செடி மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சிறிய மரமாக உருவெடுத்தது. அதன் வளர்ச்சி அவனுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. அந்த மரம் அவனுடைய ஒரு அங்கமாகவே மாறிப்போனது. காலங்கள் உருண்டோடின. அந்த மரம் இப்போது பெரிதாக வளர்ந்து கிளைகள் பரப்பி அடர்த்தியான இலைகளுடன் கம்பீரமாக நின்றது. அந்த மரம் தன் வாழ்வில் பலவற்றையும் சந்தித்தது. கொளுத்தும் வெயிலை இலைகளால் தடுத்து பூமிக்கு நிழல் கொடுத்தது. பெருமழையில் நனைந்தாலும் வேர்களால் மண்ணை இறுக்கி பிடித்துக் கொண்டு உறுதியாக நின்றது. பலமான புயல் காற்றால் கிளைகள் உடைந்த போதும் மீண்டும் துளிர்த்து எழுந்தது. வசந்த காலத்தில் பூத்து குலுங்கியது. இலையுதிர் காலத்தில் இலைகளை உதிர்த்தது. ஆனால் எந்த நிலையிலும் அது தன் இருப்பை இழக்கவில்லை. இந்த மாற்றங்கள் அனைத்தையும் கவனித்த இளைஞனுக்குள் ஒரு மாபெரும் ஞானம் பிறந்தது. வாழ்க்கை என்பது இந்த மரத்தை போன்றதுதான் என்பதை அவன் உணர்ந்தான். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, வளர்ச்சி, வீழ்ச்சி என அனைத்தும் அதன் ஒரு பகுதியே. வெயில் போன்ற கஷ்டங்களையும், மழை போன்ற சோதனைகளையும், புயல் போன்ற பேரிடர்களையும் தாங்கிக் கொண்டு எப்படி இந்த மரம் உறுதியாக நிற்கிறதோ, அதுபோல நாமும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு நமது வேர்களான நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கொண்டு உறுதியாக நிற்க வேண்டும். ஒவ்வொரு பருவ மாற்றத்திற்கு பிறகும் மரம் எப்படி புதுப்பிக்கப்படுகிறதோ அதுபோல ஒவ்வொரு அனுபவமும் நம்மை வலிமையாக்கி புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த தெளிவு பிறந்ததும் அவன் மீண்டும் அந்த ஞானியை சந்திக்கச் சென்றான். அவனை கண்டதும் ஞானி, மகனே, உன் கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டதா என்று கேட்டார். இளைஞன் அவர் கால்களில் விழுந்து, குருவே, நீங்கள் கொடுத்த விதை ஒரு செடியை மட்டுமல்ல, என் வாழ்க்கைக்கான ஞானத்தையும் எனக்குள் விதைத்து விட்டது. வாழ்க்கையின் அர்த்தம் என்பது எதையோ அடைவதில் இல்லை, வரும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த மரம் போல உறுதியுடனும் நெகிழ்வுத்தன்மையுடனும் வாழ்வதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். என் அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை அளித்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்றான். ஞானி அவனை ஆசீர்வதித்தார். அந்த இளைஞன் புதிய புரிதலுடனும் தெளிவான மனத்துடனும் தன் வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர அங்கிருந்து புறப்பட்டான்.